லக்கோட ஒண்ணு பெருசா இருக்கும் அப்டின்னா, 11ஆம் இடத்துக்கான ஸ்தானத்தோடைய மிகப்பெரிய புண்ணியம் வந்து இவருக்கு செய்திருக்கக்கூடிய பூஜைக்கு, இவர் செய்யக்கூடிய அந்த பக்திக்கு போய் சேரட்டும் அப்டின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா, சக்சஸ்ங்கிறது இட்ஸ் இன்னெவிட்டபிள். யாருக்கு ஜாதகத்துல 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவன் தான் மினிஸ்டர். யாருக்கு ஜாதகத்துல 11ஆம் இடத்தோடயே நின்ற உபநட்சத்திரம் செவ்வாய் இருக்கோ, அவங்க தான் வந்து பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காருவாங்க. அதாவது கஷ்டப்படாம. சின்ன குழந்தையிலேருந்து கஷ்டம் சார். நான்லாம் பேப்பர் போட்டு தான் மேல வந்தேன் சார்ன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடங்கிறது 2ண்ட் ஸ்டேஜ்ல தான் ஆக்டிவேட் ஆகும். சில பேர் பிறக்க வீட்லயே வந்து பெரிய ஒரு ஏகாதசி ஸ்தானத்த விட்டு இன்னொன்னு ஏகாதசியில பிறந்த அத்தன பேருமே மிகப்பெரிய வெற்றியாளர் தான். நம்ம எப்படி ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் ஒண்ணு சொல்றோமோ, ஏகாதசி ஸ்தானத்துக்கு அதனால தான் சொல்றது. ஏகாதச ஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்மத்த இப்ப நம்ம ஜென்மம் எடுத்துட்டோம். இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா 2ண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப்ங்கிறது அப்படியே மாறும். கர்மா தியரி பிரகாரம் 33rd இயர்லேருந்து லைஃப் மாறும் எல்லாருக்குமே.